ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம மல்லி வேலைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அப்படின்னா வேலைக்கு போன இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்ற கம்பெனிக்கு தான் போயிருக்காங்க. ஸோ மறுபடியும் இவ கம்பெனிக்கா இவகிட்ட வேலை செஞ்சு அவ்வளோதான், நம்மளாம் இங்கே வேலை செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பேரை பார்த்துட்டே வந்து கீழே இறங்கி ஓடி வந்துடுறாங்க. ஸோ அங்கே வந்து தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வேலை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மல்லியே கேட்டதுனால தான் அந்த அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் நாள் வேலைக்கு வந்து ஒன்று ஜாயின் பண்ணி வைக்கிறது வந்து என்னோடய பொறுப்பு. நான் ஜாயின் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி கொடுக்குற வேலையை நீ நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டேன்னா இன்றைக்கே உனக்கு காசும் கொடுப்பாங்க, அதனால் கூடவே நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே வந்துட்டு என்ன வேலை என்ன அப்படின்றது எல்லாத்தையும் வந்துட்டு டீட்டெயில்ஸாக சொல்லிடுறாங்க. ஸோ இன்றைக்குள்ளே நீ இந்த வேலையை முடிச்சுட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா மல்லி அங்கே ராஜேஸ்வரியை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கிங் ஆகி, இல்லை நான் எங்கள் வேலை என்னால் செய்ய முடியாது, என்னை விட்டுருங்க நான் போகிறேன்னு சொல்லியும் அவங்க கேட்காம இல்லைம்மா நீ இங்கே வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அதே மீறி அந்த ரூல்ஸை ஏற்றுக்கிட்டு ஸோ வேலை செஞ்சுட்டு அந்த காசு வாங்கும் போது பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியோட கண்ணில் பட்டுடுறாங்க. ஸோ ராஜேஸ்வரியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை சும்மா விடாமல் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீ எதுக்காக இங்கே வந்த, யாரை கேட்டு என் கம்பெனிக்குள்ளே நீ நுழைஞ்ச, உனக்கு யார் வேலை கொடுத்தது, ஒழுங்காக அந்த பணத்தை கொடு, நீ இங்கே இனிமேல் வேலைக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்ம மல்லியை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. நம்ம மல்லியும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஸோ வந்தது நம்ம தப்பு, நம்ம எதுவுமே பேசாமல் மறுபடியும் திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நிற்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அன்னைக்கான நாள் வந்து ரொம்ப சோகமாக போகுது. ஸோ இதை வீட்டில் போயிட்டு எப்படி சொல்ல போகிறாங்க, ஸோ சொன்னால் விஜய் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.